அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் மினி ட்ராமா பார்க்க போறோம். எடுத்தோனே நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த காலத்து சைனீஸ்ல ஒரு மந்திரவாதி மாரி அப்படியே மந்திரம் போட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாஸ்ல இருக்காங்க. அப்படியே பார்த்தா சுத்தி இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது. பார்த்தா இவங்கள ஒரு சுழலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அது வந்து காலம். அதாவது சுழலுக்குள்ள வந்து இவங்க உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அப்படியே மயக்கத்திலே போறப்ப கண் விழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கண் முழிச்சு பார்க்குறப்போ நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட 100வது டைம் நீ சூசைட் அட்டெண்ட் பண்ணுறது, டைவர்ஸை அவாய்ட் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா? நான் உனக்கு காம்பன்சேஷனே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னு சொல்கிறப்ப தான் பழசு ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு நைட் ஸ்டாண்டு, நம்ம ஹீரோ ஹீரோயின்களும் ஒரு பெட் இருந்துட்டாங்க. பத்திரிக்கைக்காரங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து இப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு ஒரு வழியாக கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க நம்ம ஹீரோவோட லவ்வரை வந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க. அப்படியே பார்த்துட்டு கெத்தாக வேறு நிற்பாங்களா, இவ கெட்டவ தான் நம்ம ஹீரோவே முடிவு பண்ணிட்டாரு. என்ன டைவர்ஸ் அவாய்ட் பண்ணுறக்கு தானே நீ வந்து இப்படி சூசைட் ட்ராமா அட்டெண்ட் பண்ணுற, என்றைக்குமே என்னோட ஒய்ஃபாக நீ இருக்கவே முடியாதுன்னு சொல்லி கோபமாக என்ன பண்ணுறாங்க, அந்த டைவர்ஸ் பேப்பரை வந்து தூக்கி எறிகிறாங்க. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, சரியா? உனக்கு தேவை வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டேன், கூடவே இந்த 10 மில்லியன் செக்கு கொடுத்துட்டு மூஞ்சிலே எறிகிறாங்க. ஒழுங்காக டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுக்கூட சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது எனக்கு வந்த சோதனை. அவங்க ஏதோ ஒரு காலத்தோட மூதாதையர் போல நிறைய சக்தி வாய்ந்தவங்க. இவர் இப்படி பேப்பர்லாம் மூஞ்சில் தூக்கி போடும் அன்னைக்கு கோவம் வந்துருச்சு. பேப்பரை கிழிச்சு மூஞ்சில் போட்டு, நான் மூதாதையோட ஜென் ஃபேமிலி, நீ என்னையே இப்படி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இது பண்ணுறாங்க. அப்புறம் அவர் எவ்வளோ தைரியம் தான் இதை கிழிச்சு போடுவேன், அப்போது உனக்கு டைவர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை, ஆனால் நான் டைவர்ஸ் பண்ணியே திருவேன்னு ஹீரோ சொன்னோன்னே இந்த அம்மா அப்படியே இப்படியே மூஞ்சி கிட்ட பார்த்துட்டே போகிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு சுற்றி கருப்பு கலர் எனர்ஜி, தீய சக்தி வந்து அப்படியே படர்ற மாதிரி இருக்குது. கிட்ட வந்து என்னோட ஐப்ரோ என்ன இப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது, உன்னை சுற்றி இப்படி நெகட்டிவ் எனர்ஜி வேறு இருக்கேன்னு சொல்கிறப்போ, பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்காங்கன்னு தோலை பிடிச்சி தள்ளி உட்கார வச்சா நம்ம ஹீரோயின் திட்டோன்னா அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. என்னவே நீ தொடுவியாடான்னு சொல்லி நெஞ்சில் வச்சு கையை வச்சு அமுக்குனா அவரை போய் பறந்து விழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் மேடம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படியே டேபிள் மேலே இடிச்சு, முன்னாடி டேபிள் மேலே கீழே இடிச்சு, அப்படியே உட்காந்தா மேலே கண்ணாடி ஜார் வந்து அப்படியே தலையில் விழுந்து ரத்தம் வருது. லூலின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இல்லை போய் இடிச்சுட்டு நான் அப்போவே சொன்னேன்ல உனக்கு இப்போ கொஞ்சம் ரத்த கலரி ஆக போகுது, நீ நம்புனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அவங்க கண்ணையே பார்த்து அவங்களோட ஃப்யூச்சர் தெரியுது. அவங்க லவ்வர் கூட வந்து ஒன்றா இருக்கிறது, அப்புறம் கார் பிரேக்கு பிடிக்காமல் போய் மரத்தில் மோதுறது, அப்புறம் அவங்க லவ்வரே போய் வந்து மலையிலேருந்து தள்ளி விடுறது, அப்புறம் பேங்க் கரப்ட் ஆகிடுறது எல்லாமே தெரிஞ்சோன்னா இவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறது நம்ம ஹீரோக்கு வேற கேட்குது. ஐயையோ! ரொம்ப பாவம் இந்த பையன் போலயே. அந்த பொண்ணால இவனுக்கு கால் போயிடுது, பேங்க் கரப்ட் ஆயிடுறான், ஒன்றுமே பண்ண முடியாமல் செத்து போயிடறானே, ரொம்ப இவன் அன்லக்கியான பர்சன். நீ என்ன சொல்லன்னு கேட்குறேன். ஏன்னா இவங்க மனசுக்குள்ளே பேசுகிறாங்க, அவங்களுக்கு புரியுது. லைஃபு ரொம்ப நல்லதில்லை, உன்னோட ஃபேக்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் வந்து இந்த பழைய காலத்து மாஸ்டர் ஆஃப் எத்திக்ஸோட மிகப்பெரிய ஆள், உன்னால் என்னை உன்னோட ஃப்யூச்சர் என்னால் சொல்ல முடியும், உன்னோட ஃப்யூச்சர் நான் மாற்றுறேன்னு சொன்னோன்னே இவங்க இப்படி சொல்லணும்னா அவனுக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. என்னடா இவன் நமக்கு வந்த சோதனைன்னு ஹீரோயின் புலம்பி அப்புறம் பார்த்தா டாக்டரை வந்து உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கால் மேலே கால் போட்டு அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இடமெல்லாம் அப்படியே புது இடமா இருக்கா, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. அவங்க பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவளுக்கு மூளையில் ஏதாவது அடிபட்டுருச்சான்னு பாருங்களேன் அப்படின்றதுக்கு, இல்லை சார் நாங்கள் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டோம், அவங்க நல்லா நார்மலாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்போ பிரெயின் ஃபைனாக இருந்தால் அவையே இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது பாருங்கன்னதுக்கு, ஐயோ சார் அவங்க நார்மலாக தான் பேசுகிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு டாக்டரும் போயிடறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஐயோடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்குது. அப்புறமா தான் நம்மளோட மேனாமினிக்கியும், அதாவது நம்ம ஹீரோட லவ்வரும் சில வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பேங்க் கரப்ட் ஆனது, அப்போ இவளுக்கு வந்து கால் உடையிறது எல்லாமே சொன்னோன்னே இவன் தங்கச்சி வந்துட்டாங்கல்ல, நீ ஓகேவான்னு சொல்லிட்டு வந்து லவர் கேட்குறாங்க. தங்கச்சியும் நீ என்ன பண்ண, அண்ணாவை என்ன பண்ண இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ கத்துறா. நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் அந்த பொண்ணை பார்க்குறாங்களா, அவ கண்ணை பார்த்தா அவ மாடி மேலே இருந்து கீழே விழுகிறதெல்லாம் தெரியுது. அப்படியே ஆளு டெத் ஆகிடுது. உடனே மனசுக்குள்ள நினைக்கிறா, இவ ஒரு சேட் உமன், இவளை பார்த்தா ரொம்ப போல்டாக ஹார்ட்லாம் ஒரு மேன் ட்ரிக் பண்ணி அவளை எல்லாம் டிசீஸ் எல்லாம் கொண்டு வந்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் மாடி மேலேருந்து குடிச்சு சாக போகிறா. இவளுக்கு
இப்படி ஒரு நிலைமையா ச்சே அப்படின்னு சொல்கிறப்போ, ஏய் நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்டோன்னே இவளு வந்து அந்த இவ்வளோக்காரி யோசிக்கிறா. நான் உன்னை ஒன்றுமே சொல்லியே நீ எதுக்கு இப்படி பேசுன்னு சொன்னேன்னா அவங்க அவளோட அண்ணங்கார வந்து கண் காட்டுற ஏய் எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கானது இவங்க 2 பேருக்கு பிரெயின் இருக்கா இல்லையான்னு தெரியல. சரியான முட்டாளுங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் அவள் அப்படியே மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆண்டவா இவங்களோட நெக்ஸ்ட் லைஃப்லையாவது இவங்களுக்கு அமைதியும் நல்ல வாழ்க்கையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து இவங்க தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அவளுக்கு வந்து ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. அப்போது இவ பேசுறதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்து கேட்குதா நமக்கு அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் ஷாக்கு. ஐயோ இவ மனசில் இருக்கிறது நம்ம கேட்குதுன்னு சொல்லி ஷாக் ஆறானே. இவ வந்து நீ இப்போ அவளையே திட்டிகிட்டே இருக்க, இந்தா இதை வந்து எடுத்துக்கோ, இந்த தண்ணி குடி, அவர் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி இந்த சூப்பை கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அவளே மேலேருந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அவள் வந்து என்ன பண்ணுறா, அந்த ஜூஸை வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறப்ப கையில் கொட்டிக்குவா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க 2 பேருக்கு என்னது இம்பாசிபிள், இவன் என்ன நடக்கிறத சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசனையாக இருக்கிறப்ப வாங்க போகிறப்ப அப்படியே கையில் ஊற்றி கீழே போட்டுறா. இவங்களுக்கு அதிர்ச்சி, ஏன்னா இவன் மனசில் நினைக்கிறது அவங்க நடக்குதா, இவங்க காது கேட்குது, அதே மாதிரி நடந்துருச்சு. ஓ மை காட், அவ சொல்கிறதெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க 2 பேரும், அண்ணனும் தங்கச்சியும். இவ இந்த லவர்காரி ஏஹே அவளை ரொம்ப ப்ளேம் பண்ணாதீங்க, பாவம் அவள் தெரியாமல் பண்ணிட்டா, இந்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொன்னா, ஆமாம் இது தெரியாமல் நடக்கல, நீ பர்பஸாக தான் பண்ண அப்படிங்கிறாங்க. உனக்கு நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுது, உனக்கு வந்து என்ன பிடிக்காது அதனால் நான் பர்பஸாக பண்ண, நீ என்னை ஃப்ரேம் பண்ணுறியே, அப்படி இல்லாமல் எப்படி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்ப்பா இப்படியெல்லாம் பண்ணாத, நீ வந்து அவரை டைவர்ஸ் பண்ண போகிறதான், அதுக்காக உனக்கு நிறைய செட்டில்மெண்ட்லாம் வாங்கி தர, நீ இப்படி பேசிட்டு 2 பேரோட ட்ரூ லவ்வுக்குள்ளே இப்படி பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம லவ்வை பற்றி பேசுனதில்ல, இவ எதுக்கு பைத்திய மாதிரி லவ்வை பற்றி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேறு யோசிக்கிறாரு. அப்போ நம்ம இந்த லவர்காரி ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு நல்ல கிளாத்திங் கிடைக்கும், மக்கட்டான வாழ்க்கை நிறையா இருக்கலாம், எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, உனக்கு காசு நான் வாங்கி தரேன்னு சொன்னோன்னே இங்கே வாழ்கிறதுக்கு காசு முக்கியம். அப்போது நம்ம உடனே ஓகே சொல்கிறோம், என்னது இவ்வளோ காசு கிடைக்குமா, ஆமாம் உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், உனக்கு எது வேணாலும் கிடைக்கும்னு சொன்னோன்னே ஓகே அப்போ நான் உனக்கு டைவர்ஸ் தரேன், எனக்கு காசு கொடுன்னு சொல்லி கேட்டேன்னு 10 மில்லியன் கொடுக்கிட்டேன்னு, நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ கிழிச்சு போட்ட தெரியுமா பேப்பரு, அதுதான் 10 மில்லியன் சொன்னேன்னா, ஓ மை காட் என்னோட கையால் இந்த 10 மில்லியனு கிழிச்சிட்டேனே, நான் எவ்வளவு பெரிய அன்லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அதுவுமே அவங்க 2 பேருக்கு காதில் விழுகுது. இவனை எப்படியாவது இவன் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு நம்மகிட்ட காசு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டைவர்ஸ் பேப்பர் கூட கையெழுத்து போகிறோன்னாங்காட்டி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவ சொல்கிற மனசு நினைக்கிறது நமக்கு கேட்குது, நம்மளை பற்றி தான் சொல்கிறா, இவளை பக்கத்தையே வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளோட ஃபேக்டை வந்து மாற்ற முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலான்ட்டு போனோன்னே காசு கூடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து வெளியே போகிறாங்க, முதல்ல கிளம்பி வாடி அப்படின்ட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போனால் கார் நிற்கிது, காரில் ஏறுன்னு சொன்னோன்னே அப்படி ஹீரோயின் பறந்து போய் கார் மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணுற, இது என்ன கார் மேலே ஏற சொன்னால் அதே மேலே ஏறி உட்காந்துட்டு, ஐயோ காருக்குள்ளே ஏற சொன்னேன்னு சொன்னோன்னே அவங்க அதே மாதிரி உள்ளே உட்காந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது ஓகேன்னு சொல்லிட்டு போய் காரு கதவை திறந்தா வேகமாக திறக்கிறாங்க, காது கதவு கையோடு வந்துடுச்சு. நம்ம ஹீரோக்கு சாக்கு, அடியாத்தி என்ன கார் கதவே புத்துட்டு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஐயோ என்ன இப்படி பண்ண, இல்லை நீ சொன்ன மாதிரி தான் இழுத்தேன் அதனால் இப்படி வந்துருச்சு, ஐயோ உன்னை வச்சு நான் என்ன தான் பண்ணேன்னு தெரியலையேன்னு ஷாக்கு. இன்னொரு ஃபோன் பண்ணி காரை வர சொல்லி பார்த்தா சார் அந்த கார் என்னாச்சுன்னு அந்த டிரைவர் கேட்குறாங்க, பாருன்னு என்ன சார் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இல்லை என் நேரம் போய் அதை இப்போ ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போனோன்னே நம்ம ஹீரோயின் திரும்ப காரை திறக்க போனாங்க. ஹே என்ன பண்ணுற, கார் மேலே கையை வச்சா கொன்றுவேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து போய் உள்ளே உட்கார சாமி சொல்லணும்னா உள்ளே உட்காந்துனா திரும்பி இவங்க உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் டப்புன்னு எல்லாம் அதையும் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்குது, எல்லாத்தையும் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குது. நம்ம ஹீரோக்கு என்னடா ஆச்சு, இவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணான்னு புரியாமல் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டே இருக்காங்க. சரி வேறு வழி இல்லாமல் எல்லாரும் வீட்டுக்கு போ. ஒரு வழியை நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்தா புதுசாக இருக்குது, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறம் அந்த கீழே எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த மிஷினை அப்போ என்ன நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு. இன்னொரு மந்தத்தை போட்டு அந்த மிஷின் மேலே வச்சு இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம ஹீரோ லூயி என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தியா நம்ம தீய சக்தி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஐயோ இது ஒரு மிஷினும் போலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ திட்டுறாரு, உனக்கு என்ன தைரியம் வந்து திரும்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருப்ப, ஏன் இப்படி பண்ணுற, மல்ல டைம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டே வரப்போ அங்கே இருந்த
சோஃபா மேலே அவங்க விழுக்கிறப்போ அங்கேருந்து ரிமோட் ஆன் ஆகி டிவி ஆன் ஆயிடுச்சு. திடீர்னு சவுண்டு கேட்டோன்னா பயந்து நம்ம ஹீரோ மேலே அப்படியே தாவி குதிச்சிடுறாங்க. அங்கே ஒரு க்யூட் ரொமான்ஸ் வருது. என்னடா இது டிவின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்லமாக டிவி கிட்ட போகிறாங்க. நம்ம ஹீரோ இவ்வளோ நினச்சி யோசிச்சுட்டு கடுப்பில் இருக்காங்க. டிவி தொடலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோ அதை தொட்டு தொலையாதுன்னு கத்துனோன்னு இவங்க தட்டி விட்டுட்டாங்க. டிவி வேற விழுந்துருச்சு. இப்போதான் நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்ண? நம்ம ஹீரோ டென்ஷனாக, இங்கே பாருங்க நீ நான் ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் கத்துனவும் தான் நான் தட்டி விட்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் 1/2 மணி நேரத்தில் வருவேன், இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கணும், இதில் இது எவ்வளோ விலை தெரியுமா, இது 20,000, அந்த டிவி 30,000, எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், இப்போ நீ தான் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும், ஏதாவது பண்ணிட்டா திரும்ப ஏதாவது பண்ணினேன் அப்படின்னா இப்போ நடக்கிறதே வேணும்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பாவா டென்ஷன் ஆயிடுறாங்களா. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்ப தான் நம்ம அவங்களுக்கு பசி அடிக்குது. ஐயோ எனக்கு பசிக்குது, இப்போ என்ன பண்ணது, காசு வேறு இல்லை, இப்போ சாப்பிட்ணுமே. ஐடியா வந்துருச்சு, நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நம்ம எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்தா நம்ம டாப்பில் போயிடலாம், நிறைய காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கம்பெனி வாசலுக்கு வெளியே ஒரு பெரிய ஷீட்டு போட்டு வாங்க 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 அவங்க எதிர்காலத்தை சொல்கிறேன், ஜக்கம்மா வாக்கு சொல்கிறேன், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. வரவங்களா வந்துட்டு இது இப்போ இதில் ஒரு ஏமாத்து வேலை போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாலும் நம்ம அசிஸ்டன்ட் சார் வர்றாரு, அது ஹீரோவோட வேலை செய்கிற அசிஸ்டன்ட் சார் வர்றாரு. நீங்கள் வா, நீ பெரிய வெல்த்திமேனாக இருக்க, ஒரு நாள் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், காசு போட்டுன்னு சொன்னோன்னே அவளை ஐயோ இந்த மேடம் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லுறாரு. சார் நம்ம ஹீரோ மேடம் வந்திருக்காங்கன்னா இப்போ என்னென்னா பார்க்க முடியாது, நான் பிஸியாக இருக்க, அவளை போக சொல்லிடு சொன்னேன்னா, ஐயோ சார் இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வெளியே உட்காந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னா, என்ன சொல்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவ்வளோ லொயின்னு கத்திட்டு திரும்ப போகிறாரு. நம்ம ஹீரோயினா போகிறவங்க அவர்கிட்ட சொல்கிற, ஏ பொண்ணுங்களே நீங்கள் அழகாக இருக்கீங்க, எனக்கு காசு போடுங்கன்னு சொன்னோன்னா முறைச்சிட்டு போகிறாங்க. இல்லை இப்போ இப்படிலாம் இருக்குங்களும் தெரியலன்ட்டு போனோன்னே நம்ம ஹீரோயினுக்கா பசி வேறு, அவங்க ஒரு குட்டி பாப்பா போகுது, அம்மா கையில் வச்சுருக்க எனக்கு தரியான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கடைக்கு போ அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களே சரின்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா கடையில் பார்த்தா ஒரு கூட்டமாக இருக்குது, இவங்கள போய் க்யூவில் நிற்கிறாங்க. அவங்க வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஃபேஸ் மூலமாக பில் கட்டிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மேடம் வேணும்னு சொன்னால் இது அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து, இவ்வளோ வேணுமா அவருக்கு வேறு சந்தோஷம், எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து லைனாக வச்சு இந்தாங்க மேடம் இந்தாங்க கொண்டாங்க, நீங்கள் பில் பே பண்ணுவீங்க சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக கிட்ட போய் அதில் மூஞ்சி காமிச்சிட்டு போகிறாங்க. பார்த்தா அது தப்புன்னு வந்துடுது. நில்லு பண்ணு நில்லு, நீ பாட்டுக்கு போகிறோன்னு, நீ பில் பே பண்ணவே இல்லை, ஒழுங்காக பண்ணு, எல்லோரும் அப்படி தானே மூஞ்சி காமிச்சிட்டு வந்தாங்க அப்படி. நாங்கள் இங்கே பாருங்கள், இது மூஞ்சி இது ஃபேஸ் ஆப் மாதிரி ஒன்று, இதில் வந்து அவங்களோட காசு அமௌண்ட்டு உள்ளே ஏறிடும், அதனால நீங்கள் ஒழுங்காக கார்டை கொடுங்க அப்படின்னா, என்கிட்ட காசு அதெல்லாம் இல்லையே, நான் ஃபேஸ் கொடுத்தா ஃபேஸுக்காக தான் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னம்மா இப்படி சொல்கிற, அதனால் அப்படின்னா சொன்னோன்னா என்ன கூட்டம் கூடியிருது. இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ பொருளை வாங்கிட்டு நீ காசு கொடுக்காம போன நினைப்பேன், நீ என்ன பைத்தியமா, வேறு ஏதாவது கிரகத்துலேருந்து வந்திருக்கியா, நீ எப்படிப்பட்ட பொருள்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே கேட்குறாங்க, யார் நீ ஒழுங்காக காசு கூடி இப்படி தான் பண்ணுவேன், இந்த மாதிரி பொண்ணுங்களாம் போலீஸில் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாப்பா இந்தாப்பான்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, வாங்கிட்டா நீ காசு கொடுத்தாகணும், பில் பண்ணியாச்சு குடிச்சு சொல்லி சண்டை போட்டுருக்கிறப்போ நம்ம ஹீரோ ஒரு வழியாக வந்துடுறாரு. அவர் வந்தக்கப்புறமா அவங்க சண்டை வந்து ஓரளவுக்கு பெருசாகிடுது. நம்ம ஹீரோ எனக்கு தான் கோவம் திரும்ப பொசுக்குன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மந்திரத்தை போட்டு அந்த சீட்டை மூஞ்சிலே வச்சோன்னு மிகப்பெரிய இடி அடித்து அவன் அப்படியே கருகி போயிடுறான். அந்த சத்தத்தில் அவங்களும் திரும்பி போய் விழுகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து கேட்ச் பிடிக்கலான்னு வரக்குள்ளே அவங்களே செடி நின்ட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு சரியான பல்பு, அவன் மூஞ்சியில் கருகணும். இன்னும் அவனுக்கு எச்சா கோவம் வந்துருச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே இப்படி பண்ணியிருப்பேன், இப்படி சாரி கேட்டுட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு காரசாரமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. பணம் தராரு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், காசு கொடுத்து வாங்காமல் இல்லாமல் என்னை எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறப்போ அவர் காசு மேலே காசு கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு பெரிய அமௌண்ட் வந்தோடனே அவனுக்கு சந்தோஷம், ஓகே சார் இந்த ப்ராப்ளத்தை இதோட விட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். எனக்கு சாப்பாடு வாங்க காசு கொடுக்கல, ஆனால் அவனுக்கு மட்டும் இவ்வளோ காசு கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதில் வேற போகாமல் அப்புறம் ஒரு வழியாக அங்கே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு போனால் அங்கே அதுக்கு மேலே பிரச்சனை. தாத்தா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு, நைட் டின்னருக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னால் இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், அங்கே வந்து ஏதாவது பண்ணிட்டா தாத்தா வயசானவங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் அவளை திட்டிட்டு போகிறாரு. இங்கே வந்து நீ ஒழுங்காக அமைதியாக இருக்கணும், தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு தானே கொன்னே போடுவேன்ட்டு போனோன்னா எனக்கு எந்த இப்படி நடக்குது. நம்ம ஹீரோயினை சலிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா தம்பிக்கார அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு வந்து அண்ணங்கிட்ட கத்துன்னு கத்துறான், உனக்கு என்னதான் பைத்தியமா, இவளை கூட்டு போய் பாரு, இப்படி பண்ணிட்டா ஏன் இப்படி பண்ண, அவன்கிட்ட போய் காசு மேலே காசு கொடுத்து ஒரு பிரச்சனைனால காசு கொடுத்து நம்ம முதலாளி சால்வ் பண்ணிட்டாருன்னு சொல்லி உன் பேர் தான் கெட்டு போகுது தெரியுமான்னு சொல்லிட்டு தம்பி கத்திக்கிட்டு அந்த தம்பிக்காரன் ஹீரோயினை பார்த்து, ஆமாம் நீ எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே வரேன்னு சொல்லி கேட்டோன்னே தங்கச்சிக்காரி, ஆமாம் இவரை ஹீரோவோட லவர் இருக்கால அவளை பார்த்துட்டு இவன் இங்கே இருக்கான்னு
தெரிஞ்சுமே நீ வந்திருக்க, அப்போ எல்லாரும் உன்னை டாமினேட் பண்ணு தான் நினச்சிருக்க, நீ இப்படிப்பட்ட பொண்ணு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னேன்னா ஹீரோயினே நான் எந்த மாதிரி பொண்ணுன்னு நீ நினைக்கிற, இல்லை எல்லாரும் அவங்க லைஃபுக்குள்ளே இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறதுல சில பீப்புள் அப்படி இருப்பாங்க, நீ வந்து லைஃபுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு போல அப்படின்னு சொன்னோன்னே நீ கம்மன் இருங்க, அவன் மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னேன், இதுக்கு மேலே நீ பேசாதன்னு சொல்லி அந்த ஃபோனை திருப்பி கொடுக்குறாங்க. ஏன் நீ பேசவில்லைன்னு சொல்கிற பிரதர், இவன் உன்னை எவ்வளோ ஹேட் பண்ணியிருக்கா, திரும்ப உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, இவன் நமக்கு வேண்டாம், முதல்ல அவளை இங்கேருந்து போக சொல்லு, நீ மட்டும் இந்த சிஸ்டர் கியூவான வந்து கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர், எவ்வளவு அழகு அறிவுன்னு சொல்லி அண்ணன் தங்கச்சி 2 பேருமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. இவங்க 2 பேர் தான் மேலே ஒரிஜினல் இருக்க வேண்டும் தெரியுமா, நீ தான் தேவையில்லாமல் இவங்க லைஃபுக்குள்ளே வந்து பண்ணிட்டது, முதல்ல இவங்க இருந்து போய் இவங்க லைஃபை விட்டு போகணும்னு சொன்னோன்னே ஆமாம் நான் தான் வந்து போகலன்னு சொல்கிறேன், இவர் தான் டைவர்ஸ் தர மாட்டேங்கிறாரு, இவர் குடும்பம் வந்து பேங்க் கரப்ட் ஆக போகுதுன்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த 10 மில்லியன் செக்கை கூட நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன், நான் டைவர்ஸ் பீஸ் கூட போயிடுச்சுமா சொன்னோன்னே அவள் அம்மாக்காரு ஹே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நீ தான் கிட்ட போய் நீ தான் டைவர்ஸ் வேண்டான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பம் தெரியுமா, 3 தலைமுறையாக ஒரு பெண்களை வந்து அவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்க தெரியுமா, ஆனால் நீங்களே இந்த குடும்பத்துக்கு தேவையில்லாதவ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் என்ன பண்ணிட்டு உடனே அவங்க அம்மா ஃபுல்லாக பார்த்தோன்னே அவங்களுக்கு நடக்க போகிறதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அவள் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கா, பரவாயில்ல பேசு, நீ என்ன வேணுமோ திட்டு, நீ எனர்ஜி இருக்க வரைக்கும் தானே திட்டுவ, எனர்ஜி இல்லாமல் போட்டு நீ எப்படி திட்டுவ, நீயே கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போட, நீ செஸ்ட் கேன்சர் வந்து சாக போகிற, உன் பையன் வந்து மாடியிலேருந்து கீழே விழுக போகிறான், உன்னோட 2வது பொண்ணு சாக போகிறா, இவனுக்கு இல்லாத ஃபெயிலியர் ஆகி கண்ணு கிட்னி எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டு போயிடுவாங்க, அவனும் வந்து செத்துருவான், மொத்த குடும்பம் போனால் நீ பிரெட் கேன்சர் வந்து நீ வந்து நீயும் சாக போகிற, பரவாயில்ல நல்லா இருக்கிறப்பவே நீயும் பேசிக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னா எனக்கு தம்பிக்கார வந்துட்டு என்னோட கண்ணு கிட்னி எடுத்துப்பாங்க, நீ என்ன சொல்கிறன்னு சொல்லி கேட்டோன்னே அவள் கண்ணை வச்சு தம்பிக்காரை வச்சு நல்லா பார்க்குறா. ஆமாம் நீ உன்னை வந்து சீட் பண்ண போகிறாங்க, இந்த க்ரீன் கலர் எதுக்கு தெரியுமா, உன்னோட லவர் தானே போட்டிருப்பா, அது வந்து சீட்டிங்க்கு உண்டான ஹையஸ்ட்டு, உனக்கு இதுவே இல்லை, ஒரு பிரைட்னஸே இல்லை, உன் தலையில் தொப்பி வச்சுட்டா க்ரீன் கலர் தொப்பி அப்படின்னு சொன்னால் கோமா போகிறா, என்ன சொல்கிற, அவள் என்ன சீட் பண்ணுவான்னு சொல்கிறேன்னு சொல்லி சண்டை போட போகிறா. அப்புறம் இவிழுந்துட்டு உனக்கு அவனை பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி அப்படி சொல்லலாமான்னு அவள் சொன்னோன்னா என்னது யார் இவனை எனக்கு பிடிக்காது, இவனை பற்றி எனக்கு தெரியுமே, இவனோட லிட்டில் கிரேட் ஃப்ரெண்டு வந்து இந்நேரம் வேற ஒருத்தரோட பெட்டில் இருப்பா மனசுக்குள்ள நினைக்கிறாளா, இவன் அண்ணா பாருண்ணா என் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி என்ன சொல்லாடி அவனை நான் கொல்ல போகிற கிள்ளின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அப்போ நம்ம ஹீரோயின் கம்மன் இல்லாமல் ஹே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ தாய்லாண்டில் தான் இருக்கா, அங்கேருந்து தானே வந்தா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஷாக்கு, இவளுக்கு எப்படி தெரியும்னு சொன்னானா தாய்லாண்ட்லேருந்து தான் வந்திருப்பா, அங்கே தானே ஹவுஸ் வாங்கி விற்றுட்டு வந்திருக்கா, நீ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோன்னு மனசில் நினச்சோன்னா இவளுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது, அவள் பேர் கூட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொன்னோன்னே அவனுக்கு அப்படியே அதிர்ச்சியாகி கீழே விழுந்துடுறான். அப்போ அவள் நம்மளை சீட் பண்ண போகிறா, நம்மளை முட்டாளாக்க போகிறான்னு சொல்லிட்டு ஐயோ என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு முட்டி போட்டு முடியை பிடிச்சி புலம்பிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பார்த்து ஒரே இதாயிரும், இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் பேசுகிறாங்க, என்னடா நடக்குது இங்கே, என்னடா சுச்சுவேஷன், அம்மா இது ரொம்ப ரெடிகுலஸாக இருக்குமா அப்படின்னா ஆமாண்டா அவள் பேசுறதுல எனக்கு கேட்குது, உங்களுக்கும் கேட்குது, ஆமாம் எனக்கும் கேட்குது, அப்போ சொல்கிறதெல்லாம் உண்மையா, ஆமாம்மா காலையிலேருந்து 2 டைம் நாங்கள் செக் பண்ணிட்டோம், 2 டைமும் அவள் பேசுகிறதெல்லாம் உண்மைதான் சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு ஐயோ அப்போ அவனோட செகண்ட் பிரதரோட சொன்னதெல்லாம் உண்மையா, ஆமாம்மா ஒருக்கரோட கேர்ள் ஃப்ரெண்டு தாய்லாண்ட்லேருந்து வந்தேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னோன்னா அவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ இவனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல சொன்னா அவள் வில்லிக்காரி போய் தம்பி எடுத்து வச்சு அவனை பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி இப்படி பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் நீ முதல்ல உன் வாயிலேருந்து கிளிப் எடுத்துகிட்டு பேசு, நீ பேசுகிறது அப்படித்தான் இருக்குன்னு சொன்னோன்னே தங்கச்சிக்காரி சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிக்கிறா. இவளுக்கு வந்து கோவம் வந்துடுது, இவள் எப்படியாவது பரணுன்னு சொன்னோன்னா ஹீரோ கிட்ட போய் இங்கே பார்த்தீங்களா எப்படி பேசுகிறா, நீ இன்சல்ட் பண்ணுறா, நீங்கள் கேட்கவே மாட்டீங்கன்னு சொன்னோன்னா அவங்க 3 பேருக்கு கேட்கறக்கே இல்லை, நீ பெரிய குட் ஹார்ட் மாதிரி நான் உன்னை இது சீட் பண்ணிட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மாக்காரி நீ அவகிட்ட சாரி கேள, அவள் பாவம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோட நீ வந்து இவளோட லைஃபாக நினைக்கிற, லைஃபோட ஓடியா நினைக்கிற, அவளுக்கு நீ யார் தெரியுமா, பணத்தோட மிஷினு, உன்னோட கம்பெனியை கைப்பற்றுறது அவனோட முதல் வேலை, கம்பெனி வந்துச்சுன்னா உன்னை போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்போம், உன்னை அண்டர் வேர்ல்டு அனுப்பிடுவோன்னு சொல்லி மனசுக்குள்ளே தான் நினச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ ஐயோ இவதே நம்மளை சேவ் பண்ணா, ஆனால் இந்த மாதிரி பொண்ணா என்னை கண்டிப்பாக பிட்ரைட் பண்ணுவாளான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அப்படிலாம் இருக்காது, இவளுக்கு எங்கள் அண்ணன் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா, அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்குன்னு நினைப்பாங்க, நிச்சயமா அவளை திட்டிக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு 3 பேர் சொன்னேன்னா ஆமாம் அவள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா, நீங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா அதனால அவள் ஆங்கரியாக இருக்கா, அவளை கொஞ்சம்
கூல் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் டீ கொடுக்க வரா. டீ கொடுத்துட்டு அதை கொடுக்க வரப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தா அவள் கண்ணையே பார்த்துட்டு அவள் மருந்து கலக்கிறது எல்லாமே தெரிஞ்சுது. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா. திரும்பவும் ஏதோ மருந்தை கலந்து எனக்கு கொடுக்க வந்துட்டா. இவளுக்கு என்ன சொன்னாலும் புத்தியே வராதுன்னு நினைக்கிறப்ப அவங்க ஃபேமிலிக்கு திரும்ப ஆச்சரியம். உண்மை கொடுத்துட்டாளான்னு சொல்லிட்டு அந்த திரும்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, அதை வாங்கி பிடிச்சி அவள் வாயிலே ஊற்றி விட்டுறா. அவங்களுக்கு ஆச்சரியம். இது சாதாரண டீ தானே, அப்புறம் குடிக்கிறக்கே நீ இவ்வளவு யோசிக்கிறா, நீயே குடின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாயில் கொடுத்தோன்னே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் ஒரே இது அதிர்ச்சி ஆகிடுது. அவளுக்கு கத்துற கோவத்திலேயே இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டோன்னே அவளும் சித்திட்டு நீ எனக்கே பண்ணலான்னு நினச்சியா, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. அவள் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் இவளுக்கு கோவத்தில் சரி இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பு, இல்லாட்டி மருந்து எஃபெக்ட் ரொம்ப வேலை செஞ்சு முடியாமல் போயிட போதுன்னு அவகிட்ட காதில் ரகசியமாக சொன்னா. அவன் கோவப்பட்டுட்டு சரி நான் கிளம்புறேன், இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி இருக்குது, நீங்கள் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டு 3 பேர் சொல்லிட்டு அவள் கிளம்புறா. நம்ம போனதுக்கப்புறம் ஹீரோயினும் உன்னோட 2 பிரதருக்கு நீ க்ரீன் முடி வந்துட போகுது, அவங்க ஆன்டிடோடுக்கு கண்டிப்பாக ஒரு ஆம்பளை தேவைப்படும். அப்புறம் இவனும் முட்டாளாட்டு தான் போவான். லவ் இங்கே லைட்டுங்கிறாங்க, ஆனால் இங்கே க்ரீன் கலர் தான் ஷின்ஸாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு போகிறப்போ இவ வெளியே போயிட்டு உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் பாருண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லிக்கிற என்ன பண்ணுறா, ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் தான் இங்கே வில்லன். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ இன்னும் இங்கே என்ன பண்ணுற, ஆஃபீஸுக்கு அங்கே போய் அந்த பிளானை சீக்கிரம் திருக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவன் இங்கே சொன்னா நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறேன்னா, இவள் உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து உங்கள் குடும்பத்தையும் நான் அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு குடும்பத்தை திரும்ப பார்த்துட்டு அவங்க அங்கேருந்து போகிறா. ஓரளவுக்கு அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா வந்தார். வாங்க மருமக பொண்ணுன்னு சொல்லி கூப்பிட்றப்போ அவங்கள பார்த்தோன்னே அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஒரு கோல்டன் லைட் அவங்க முகத்தை சுற்றி வருது. அவங்கள பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் சைன் வரங்காட்டி இந்த ஃபேமிலிக்கு ஏத்தனி ஆளுதான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட ஃபேமிலியான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த நம்ம ஹீரோட அப்பா இருக்கார்ல, நீங்கள் எதுக்கு இங்கே வந்த, இதனால இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, என் பையனை ஏமாற்றி நீ வந்திருக்க, உனக்கு உடனே டைவர்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம், இந்த டவுரிக்கு உண்டான அதாவது 5% கம்பெனியோட ஷேர் இவன் பேர் எழுதி வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையும் திரும்பி ரிட்டர்ன் கொடுத்து நீ போயிட்டே இருக்குன்னு சொன்னோன்னே, கொடுத்த எந்த பொருளையும் திரும்பி கொடுக்குற பழக்கமே எனக்கு கிடையாது, அதனால் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறாங்க, இந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் கொடுத்த காசை கேட்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ இவங்க மனசுக்குள்ளே திட்டினங்காட்டி அந்த தங்கச்சி சிஸ்டர் அவங்க என்னோட அப்பா, நீங்கள் கொஞ்சம் மரியாதையாக பேசலாமேன்னு சொல்லி ஏன்னா எல்லாருக்கும் காது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கிட்டே கேட்பான், இவன் வச்சுருக்க சொத்தை வாங்கி என்னோட கொடுக்க போகிறானா அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த தாத்தா இதெல்லாம் சொல்லி ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க காதில் வச்சு என்னையா சொல்கிற, உனக்கு இந்த தேவை, உனக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு காதை பிடிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு திரும்பி நடக்குது. உன்னோட லீகல் சைல்டாகவே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நீ அப்பா இல்லையே அப்படின்னு சொன்னோன்னு அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி எழுந்து நிற்கிறாங்க. என்னடா இது சோதனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறப்போ இவ்வளோ ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஆமாம் எதுக்கு என்ன இப்படி ஆச்சரியமாக பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே நீ வாயை கிளவான்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருக்கிட்டு போய் வெளியே போய் சரியான அடி. அவர் ஊன்னு கத்திட்டு இருக்காரு. ஐயோ அண்ணா இன்னைக்கு அப்பா கதை முடிஞ்சது போல போ அப்படிங்கிறாங்க. நம்ம தாத்தா யோசிக்கிறாரு, அவரோட நம்ம மாஸ்டர் சொன்ன பொண்ணு இதுதானா, நம்ம குடும்பத்துக்கு வந்த தேவதைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் தான் தங்கணும், நைட்டு நீ ஸ்டடி ரூமில் பாருன்னு சொல்லி தாத்தா போகிறாரு. இவங்க அண்ணா கிட்ட, அண்ணா அவங்க சொன்னது உண்மைதானா, நம்ம அப்பாவுக்கு இன்னொரு இல்லீகல் சைல்டு இருக்கான்னு கேட்டோன்னே எனக்கு தெரியல, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், சர்ச் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. நைட் தாத்தாவை பார்க்குறாரு. இப்போ இந்த நடந்த விஷயத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு தாத்தா கேட்குறாரு. தாத்தா அவகிட்ட ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுற சக்தி இருக்குது, புதுசாக பண்ணுறா, அவளை வச்சு நம்மளோட குடும்பத்தோட டெஸ்டினியை மாற்ற முடியும்னு சொன்னதுக்கு, ஆமாம் நான் மாஸ்டரை பற்றி அவரோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கே தெரியும்ல, அவர் நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து, நம்ம குடும்பமே அழிய போகுதுன்னு சொன்னார். அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறங்காட்டி ஹெல்ப் பண்ணுறதா சொன்னார். உங்கள் குடும்பத்துக்கு அவங்க மாஸ்டர்லேருந்து ஒரு பொண்ணு வருவா, அவள் மூலமாக அவங்க குடும்பத்தோட எதிர்காலமே நல்லா இருக்கும், அவள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பாக தாத்தா, அவளை பத்திரமா பார்த்துக்கலாம், அவள் சொல்கிறபடி நாங்கள் நடக்கிறோன்னு சொன்னோன்னே அவளுக்கு என்ன தேவையோ பார்த்துட்டு அவளுக்கு மரியாதை கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்க சொன்னேன். இவர் சேர்த்தா வெளியே அண்ணன் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து இவளை அப்படியே கைகாலெலாம் மசாஜ் பண்ணிட்டு உங்ககிட்ட எங்கள் அண்ணனை பற்றி கேட்கணும், எங்கள் அண்ணன் எவ்வளோ ஹேண்ட்ஸம், எவ்வளோ வெல்த்தியாக இருக்கார், எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கார், அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர்கிட்ட நிறையா மணி இருக்குது, நினச்ச லைஃப் ஸ்டைல் வேலையெல்லாம் ஒரே நாளில் நீங்கள் பெரிய ரிச்சாகலாம், உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எல்லாம் தோணுது, ஆனாலும் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ், எங்கள் ஊருக்கு பீப்புள்ஸ் நல்லா அவங்க வேலையை அவங்களே செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக
இருப்பாங்க, எனக்கு அந்த மாதிரி ஆளை தான் வேணும். உன் பிரதர் எப்படி வெல்த்தியாக இருந்தாலும் அவனை டிவர்ஸ் பண்ணி போட்டு அவனை கட்டிக்க போகிறான், அது இந்த 10 மில்லியன் கொடுக்க போகிறான், நான் வேண்டான்னு சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு வாழை விட எனக்கு இந்த பணம் தான் முக்கியம்னு சொன்னேன்னா, ஓ அப்படியா, அப்புறம் அண்ணி என்னோட இது என்னென்னா எனக்கு இந்த லைஃப்பில் ட்ரூ லவ் கிடைக்குமான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆஃப்கோர்ஸ் நீ எவ்வளோ அழகான பையன், உனக்கு ட்ரூ லவ் கண்டிப்பாக கிடைக்குன்னு வாயாட சொல்லிட்டு மனசில் பார்த்து உன்னோட க்ரீன் ஹேரை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் உள்ளவர்கிட்ட இருந்து உன்னால் போக முடியும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கேட்டோன்னா அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னென்ன என் நபரை விட்டு என்னால் போக முடியாதான்னு சொல்லிக்கிறப்ப அந்த ஹீரோ வந்துட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பிவிட்டு பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு. நீ என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு எனக்கு மணி வேணும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உனக்கு அந்த ஒரு நாள் குறி சொல்லணும் அப்படின்னா எனக்கு 10 மில்லியன் காசு வேணும்னு சொன்னோன்னா பாதி பணத்தை எடுத்து கொடுக்குறப்ப எனக்கு அதெல்லாம் வேணும். அந்த ஷாப் கடைக்காரனுக்கு மட்டும் நீ அவ்வளோ கொடுத்தா எனக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொன்னேன்னா, ஒரு கார்டு எடுத்துருந்து அதில் 1 மில்லியன் இருக்குது சொல்லுன்னு சொன்னோன்னே கிட்ட போய் பார்ப்பாங்க. அவன் தங்கச்சி சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். நல்ல ஹெல்த்தியான அழகான டேலண்டான பர்சன் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ வர்ணித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக இவன் என்னோட மீல் டிக்கெட்டுக்காக தான் யூஸ் ஆவான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு சரியான பல்புச்சி, இவளுக்கு இந்த அளவுக்கு பேசி என்ன இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன் வான்னு சொல்லிட்டு கண்ணை வந்து ஆழமாக பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஆஃபீஸில் என்னென்னா ஒருத்தர் வந்து ஃபைலை திருடிட்டு இருக்கான். திருடி அந்த ஃபைலை எடுத்து மேலே டேபிள் மேலே வச்சிடறா. அந்த ஹீரோயினுக்கு அது வில்லிக்காரி வரா வந்துட்டு ஏற்கனவே அவள் உடம்புல அந்த போதை மருந்து வேலை செஞ்சதில் வந்துட்டு இவங்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி இவங்க தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை பார்த்து இப்போ உனக்கு என்ன தெரியுமா நடக்க போகுது, உன் ஆஃபீஸில் உன் ஃபைலை திருடிட்டு உன்னோட லவ்வர் வந்து வேற ஒருத்தன் கூட இருக்க போகிறேன்னு சொன்னோன்னு அங்கே எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் காய்ச்சி என்னது அப்படியா வா இப்போவே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் இழுத்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. எல்லாரும் காரில் ஏறி வேகமாக கம்பெனிக்கு வராங்க. கம்பெனி விட்டு இறங்கி வரப்போ பார்த்தா ஒரு கார் இடிக்க வந்துடுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, அப்படியே மந்திரத்தை போட்டு அந்த காரை தூக்கி அந்த சைடு வச்சோன்னு இவங்களுக்கு ஆச்சரியம். எல்லாரும் அதிசயம் பார்க்குறேன், அண்ணி எங்கள் அண்ணி ஸ்ட்ராங்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுகளும் பீத்து பெருமைகாலி பண்ணிக்குதுங்க. உடனே கைப்பிடிச்சி எடுத்துட்டு மேலே போய் கதவை திறந்து பார்த்தா அதுக்கு 2 பேரும் ஒன்றா இருக்கிறது மாதிரி பார்த்துட்டாங்க. இவருக்கு ஷாக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கையை தட்டிகிட்டே வந்தால் சூப்பர், இந்த இடத்துல இப்படி ஒரு ஷீன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருக்கா, நீங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இவ 2 பேரும் ஆண் கத்திட்டு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இங்கே பாருங்க இருப்பாங்க, நான்லாம் எந்த தப்பு பண்ணல, இவன் இருக்கானே இவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறா. உடனே நம்ம அண்ணனும் தங்கச்சியும் பார்த்தியா அப்போ இவ சொன்னது உண்மைதான் போல அப்படின்ட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணனுக்கு நீ துரோகம் பண்ணியிருப்ப, இன்னொரு ஆம்பளை கூட இந்த ஆஃபீஸில் வந்து இருந்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி 2 பேர் கத்துறாங்க. நம்ம ஹீரோயினை போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இங்கே பாரு இந்த ஃபைலுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு ஃபைல் என்ன எடுக்கிறாங்க, ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் வச்சுக்கிறாங்க. இன்னும் வந்து கெஞ்சுறீங்க, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, ஓ அப்போ நீ இதை பண்ணவே இல்லை, அப்போ அங்கே இருக்க அந்த ஃபைலுக்கு என்ன அர்த்தம், அந்த ஃபைலு எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து அதை நீ திருட பார்த்துருக்க, அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு கோமா கத்திட்டு இருக்காங்க. உடனே எல்லோரும் நம்ம ஹீரோயின் மனசில் நினைக்கிறாங்க. பார்த்துட்டு இவள் என்னமோ ஸ்வீட் சாஃப்ட் ஹார்ட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் இவ என்ன இப்படி இருக்கா, இந்த இன்சிடென்ட் என்னமோ நான் ஃப்ரேம் பண்ண மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டாங்க, இவ வந்து உங்களை லவ் பண்ணா அப்புறம் உங்களை சீட் பண்ணணும், நீங்கள் ஒருத்தர் பத்தாதான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் பண்ணலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அவள் கண்ணை பார்த்துட்டு இவளுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க, ஆனால் அந்த ஆள் யாருன்னு தான் எனக்கு தெரியல, வெறும் பிளாக் முகமூடி இருக்க மாதிரி தெரியுது, அவனை கண்டுபிடிக்கணும், இவளை பற்றிக்கு எது விட முடியாது, கிட்ட இருந்து பார்த்து இவள் மூலமாக தான் கண்டுபிடிக்கணும்னு இவள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவள் என்ன பண்ணுறாங்க, நீ என்னை காப்பாற்றின ஒரே காரணத்துக்காக உன்னை நான் விடன்னு சொல்லி ஹீரோ சொல்லி இங்கேருந்து போய் தொலைன்னு கத்துனா அவள் வந்து டென்ஷன் ஆகிட்டு போயிட்டா. அப்புறம் வந்துட்டு எதுக்குன்னா அவளை இப்படி விட்டேன்னு தங்கச்சி கேட்டோட ரொம்ப நாள் காதல் இல்லை அப்படி தான் விட்டுருப்பாருன்னு சொன்னோன்னே அப்போன்னு ஹீரோ வந்து பதறிட்டார், ஏன்னா லவ்னு சொல்கிறாள் அதனால். இல்லை அவளை அப்படியே விட்டு அவள் பின்னாடி இருக்க ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு ஹீரோ சொன்னோன்னே சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் வந்து அதோட முடிஞ்சது. ஆனால் அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் என்னோட சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அப்போ அதுக்குண்டான நீங்கள் ஒரு பேக்கேஜ் எங்கிட்டேருந்து வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டோன்னே என்ன பேக்கேஜ்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரை கொடுத்து இதில் கையெழுத்து போட்டு கூட 10 மில்லியன் கூட உங்களோட மொத்த லைஃப் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே என்னது டைவர்ஸா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அதாவது நிறைய ஷீட் அண்ணா எங்கேருந்து எடுத்த அங்கே காமிச்சோன்னா என்ன நிறைய பிரிண்ட் போட்டு வச்சிருப்ப போல் தம்பி கிண்டல் பண்ணுறான். உங்கள் அம்மா வந்துட்டு அவளோட மனசு எவ்வளோ பியூர் ஹார்ட்டு, இன்னும் அவளை டைவர்ஸ் பண்ணு நினைக்கிறியா, ஒழுங்காவ கூட ஓடுற ஒளிப்போன்னு அவங்க அம்மா வர மறைமுகமாக திட்டிட்டு போகிறாங்க. ஐயோ என்னடா எனக்கு வந்த சோதனை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காப்பி போட்டு வைக்க சொன்னால் அதை ரிமூவ் பண்ண சொன்னால் ரிமூவ் பண்ணாமல் இப்படி மாட்டி விட்டுருச்சுங்களே இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஃபீல் பண்ணிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்கே பாரு டைவர்ஸ் எல்லாம் நீ மறந்தே போயிடு, டைவர்ஸ் என்னால் கொடுக்க முடியாது, நீ என் கூட இருந்து இந்த கம்பெனி ஹேண்டில் பண்ணிக்கோ, எனக்கு அந்த கல்பிட்டை நீ கண்டுபிடிச்சி கொடுக்குன்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது, அப்போ நீ எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ என் கூடவே இருந்து எல்லாம் பண்ணிக்கூட, உனக்கு எவ்வளோ காசு வேணும்னா கொடுக்குறேன், எனக்கு இந்த ஃபேமிலி தான் முக்கியம் அவர் சொன்னோன்னே ஓகே உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும், அதுவா 10 மில்லியன் வேணும், என்னது 10 மில்லியன், ஆமாம் நீ காசு கொடுத்தா தான் வர முடிச்சுறேன்னா சரி நாளைக்கு எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, ஒரு ஆடிஷன் இருக்குது, நாளைக்கு அங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு காசு வேணும் தம்பி, நீ காசு கொடுத்தா தான் என்னால் வர முடியும், அப்போ எனக்கு ஒழுங்கு ஆடிப்பேயில் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறாங்க, அது அவங்க ஊர் ஜிபே மாதிரி போல், உனக்கு எப்படி அதை பற்றிலாம் தெரியும், ஆனால் நான் தான் சொன்னேன் தங்கச்சி சொன்னேன், ஒரு முறை முடிச்சு தங்கச்சி ஓகே நான் போய்க்கிறேன்ப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. சரி நீ டைவர்ஸ் என்ன வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீ ப்ளேம் பண்ணக்கூடாது, உங்கள்கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் நான் எடுத்துக்க போகிற மாதிரி சொன்னேன், அமைதியாரு மந்த்லி பேக்கேஜ் போட்டுக்கலாம் சரியா, மாதம் மாதம் உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடச்சிருன்னு சொன்னேன்னா ஓ அப்படியா, அப்போ எனக்கு வேலை கன்ஃபார்மாக, அப்போ உனக்கு நேர்மையாக இருப்பேன் உண்மையாக இருப்பேன், எந்த டைம் நீங்களே காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி குஷியாக பேசிட்டு எப்போ காசு கொடுங்கன்னு சொன்னேன்னா கார்டு கொடுத்தேன்னா எடுத்துகிட்டு அவங்க ஓடிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, பொண்டாட்டிக்கிட்டே ஹெல்ப் கேட்க காசு வாங்குறேன் பார்த்தியா, இவனுக்கு நல்லா வேணுண்டாங்கிறாங்க. அம்மா என்னம்மா சிரிக்கிறீங்க, நீங்கள் முதல்ல போய் ஹெல்த் செக்அப் பண்ணுங்கன்னா ஓகேப்பா கண்டிப்பாக ஹெல்த் செக் பண்ணிக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அப்பாவோட இல்லீகல் செயலை பற்றி விசாரிச்சு இதை வந்து பார்த்துக்கலாமா நீங்கள் ஃபீல் பண்ணதேங்கிறாங்க. ஓகேன்னு அடுத்த நாள் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவும் போகிறாங்க. ஹீரோயின் அழகாக மேக்கப் பண்ணிட்டு வராங்க, அந்த வில்லி கூட இருக்கா. ஒரு வழியாக சமாளித்து பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனோன்னு அந்த வில்லிக்காரி வந்துட்டு ஐயோ ஜீவியா உங்களை பார்க்க தான் வந்தேன், இப்போ எப்படி இருக்கீங்கட்டும் அப்பாலிஜி கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு கை பிடிக்க போகிறேன். நம்ம ஹீரோ வந்து தட்டி விட்டுறோம், அப்பாலிஜி எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் நீ ஒரு டைம் என்னை ஹெல்ப் பண்ணு, அதனால் உன்னை சும்மா விட்றேன், திரும்ப இந்த ப்ரொப்போசல் மேலே சொல்லிட்டேங்கட்டா நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஓ உங்கள் ஒய்ஃப் இருக்கங்காட்டியா, ப்ளீஸ் நீங்கள் தான் என்னோடய ஒய்ஃபு, அவர்கிட்ட என்னை பற்றி சொல்லுங்களேன்னு சொன்னோன்னே நானும் உன்னை பற்றி சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேலேருந்து கீழே கண்ணாலே ஸ்கேன் பண்ணால் அவள் பிளான் பண்ணிட்டா, இவங்களை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டா. அப்போது இப்போ நீ என்னைக்குன்னு தண்ணிக்குள்ளே தள்ளி விட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு நம்ம ஹீரோ பதட்டமாயிடுச்சு, இன்னும் தண்ணிக்குள்ளே தள்ளி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்து எங்கூடயே இரு, எங்கேயும் போயிடக்கூடாது புரியுதான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இதுக்கு இவ்வளோ அக்கறை அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. மாதிரி ஸ்விம்மிங் பூலில் நின்று அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறப்போ அவள் டைம் பார்த்து போய் தள்ளி விட போகிறா, நம்ம ஹீரோயின் நகர்ந்துட்டாங்க, இவள் போய் கீழே விழுந்துட்டா தண்ணிக்குள்ளே வில்லிக்காரி. நம்ம ஹீரோ வந்து லில்லு தான் வந்து விழுந்து நினச்சி லில்லுன்னு கத்திட்டே வந்து தண்ணிக்குள்ளே விழுகிறாரு. பார்த்தா ஹலோ நான் இங்கே இருக்கேன்னு சொன்னேன்னா அப்போ தான் அவருக்கு மூச்சே வருது, வந்து பக்கத்தில் நின்றுட்டு நீ விழுந்துட்டே நினச்சிட்டேன், என் மேலே உங்களுக்கு ரொம்ப அக்கறை போல அப்படிங்கிறாங்க, உனக்கு எதாவது ஆயிடுச்சா பத்திரமா பார்த்துக்கலான்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னு சொன்னோன்னா அவள் குளிரில் நடுங்கிட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கா. இவர் அதை பார்த்து சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோ மேலேருந்து கீழே பார்த்து அவரோட 8 பாடி கண்ணில் பட்டுருச்சு. ஐயோ இது என்ன இவ்வளோ ஸ்வீட்டு இவ்வளோ ஹாட்டாக இருக்குது இந்த பாடி, அப்படியே தொடணும் போல் ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி ஆசையாக இருந்தால் தொட்டு பார்த்துடலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினா தடவுன்னு தடவுறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸு பிரதர்லாம் பார்த்துட்டு ஓகே கண்டினியூ சொன்னோன்னா அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இவ்வளோ பத்திரமா பார்த்துங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவங்ககிட்ட கொடுத்து ட்ரெஸ் மாற்ற போயிடுறாங்க. அங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு வரப்போ ஃபோன் வருது, அந்த மாஸ்டர் மைண்டு பீஸை கண்டுபிடிச்சாச்சு, அந்த வில்லிக்காரி வந்து அவங்க கூட தான் இருக்கான்னு சொன்னாங்கன்னா இவங்க போய் ஒரு ரூமை போய் திறக்க போகிறாங்க. அங்கே இதோட முடியுது. கீழே வந்து அவங்களோட உட்காந்து பேசிட்டு நம்ம ஹீரோயினும் தங்கச்சிக்காரி போயிட்டுருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து ரொமான்ஸாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா நீ எப்படி ரொமான்ஸாக கிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா அவள் பார்த்துட்டு அது உன்னோட பாய் ஃப்ரெண்டு வெளியூருக்கு போகிறதா சொல்லிட்டு இந்த பிள்ளை ஏமாற்றிட்டு எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் பாரு, கல்யாணம் பண்ணியிருந்தால் சொத்தெல்லாம் அமுக்கிட்டு ஓடி இருப்பான், நல்ல வேலை தப்பிச்சு மனசுக்குள்ளே நினைக்கிறப்போ நம்ம அவளுக்கு தான் மனசுக்குள்ளே எனக்கு தெரியுமே டே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனையே போய் அடித்தா அவன் தான் ஐயோ சாரி நான் பிஸ்னஸ் ட்ரிப்பு தான் போயிருந்தேன், இவன் கூப்பிட்ட ஜஸ்ட்டு ஒரு கேஸு தான்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சமாதானப்படுத்துகிறா. ஆனால் எதுவுமே முடியல, பலான்னு அரைஞ்சிட்டா தங்கச்சிக்காரி. உடனே அவன் திரும்ப அடிக்க வரப்போ நம்ம அன்னிக்காரி சும்மா இருப்பாளா, மந்திரத்தை போட்டு பஃபன் போட்டு அவனை இடி அடித்து கருகி போயிட்டான். அப்புறம் இவங்க 2 பேர் பார்த்து ஒரே சிரிப்பு, ஆளுகளை கூப்பிட்டு வந்து அவங்கள தள்ளி விட்டாச்சு. அடுத்து நம்ம ஹீரோ போய் கதவு திறந்தார்ல, பார்த்தா அவனை வந்து மண்டையில் அடித்து போடுறாங்க. நம்ம ஹீரோயினும் சிஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறப்போ இவன் வந்து அந்த வில்லிக்காரி வந்து சாதாரணமாக பேசுகிறப்போ அவன் மேலே டவுட் பட்டு கண்ணால் பார்க்குறப்போ அவன் அந்த வில்லன் கூட ஒரு நைட் அப்படியே ஸ்டே பண்ணி அதாவது ஒன்றா நைட்டு கசமசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு, மண்டையில் அடிக்கிறதெல்லாம் தெரியுது. அவர் டேஞ்சரில் இருக்கார், நம்ம வா போகிறோன்னு சொல்லி சொன்னோன்னே இவன் வந்து தடுக்கிற போக விடாமல் பண்ணுறா. அந்த டைம் நம்ம ஹீரோ மண்டையில் வந்து அவன் அடிச்சிட்டானா நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட தப்பி வரப்போ மாடி
மாடி மேலே நின்று கீழே பார்க்குறப்ப மாடியிலேருந்து தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வேகமாக போய் அப்படியே பறந்து போய் அவரை காப்பாற்றி கொண்டு வந்து கீழே விடுறாங்க. 2 பேரும் கண்ணு பார்க்குறாங்க. தங்கச்சிக்காரி ஓடி வந்துட்டா. அண்ணி சீக்கிரம் காப்பாற்றலான்னு சொல்லி இவ வந்து ஆளுங்களை விட்டு போக விட மாட்டேங்கிறா. இந்த வெள்ளிக்காரி உன்னை நீ எப்படி போக விட மாட்டேன் பாருன்னு சொல்லி அவ வேற இவ அந்த ஆளுங்களை சுற்றி உழைச்சிட்டாங்க. அண்ணி இப்போ போயாகணுமே, அண்ணன் டேஞ்சர்னு சொன்னோன்னே இப்போ பாருன்னு சொல்லிட்டு கத்துறா. இவ கத்து கண்ணாடி எல்லாம் விழுந்து ஆளுங்க தெரிச்சு போய் விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த வெள்ளிக்காரிக்கு இன்னைக்கு மிஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறப்போ நம்ம தம்பிக்காரன் வந்துட்டா. அண்ணி வாங்க சீக்கிரம் அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தோன்னே இவளுக்கு வந்து இந்த பிளட் வாமிட் வந்துடுது. அந்த ஏன் அப்படி கேட்டதுக்கு அந்த ஃபோர்ஸை கத்தினங்காட்டி அது சரி வரல. இவ போய் கையை பிடிச்சிட்டு தம்பி கண்ணை பார்த்தா அந்த காரு பிரேக் பிடிக்காம போய் ஆக்சிடென்ட் ஆகுது தெரிஞ்சிருக்கு. இந்த கார் வேண்டாம் வேற காருக்கு போன்னு சொன்னோன்னே வேற காரில் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. இங்கே வெள்ளிக்காரிக்கு இந்த காரில் இருந்து தப்பிச்சிட்டாங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. அவர் அப்படியே கண் முழிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே சரி பாசமாக டச் பண்ண போகலான்னு டச் பண்ணுறப்ப பார்த்தா ஹீரோயின் முடிச்சு கையை பிடிச்சி திருக்கிட்டாங்க. அதில் கை வேற உடஞ்சிருச்சு. ஐயோ நீ என்ன பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வேற கட்டு போட்டு பாவமாக உட்காந்துருக்கிறப்ப தம்பிக்கிற வரா. அண்ணா கேட்குற அப்படின்னு சொல்கிறக்குள்ள நம்ம ஹீரோயின் அது ஒன்றும் இல்லை சின்ன ஃப்ராக்சர் தான், நீ மேற்கொண்டு சொல்லுன்னு சொன்னோன்னே அண்ணி அந்த காரில் பிரேக் கட் பண்ணி விட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆனப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கூட செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல வேளை நம்ம அதில் போயிருந்தா எல்லாம் செத்து போயிருப்போம் சொன்னோன்னே என்ன அப்படியே கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்துக்குமே காரணம் அவள் தான் தெரியுது. இன்னும் நீ அவனை தண்டிக்காம விட்டுருக்கேன்னு கேட்டோன்னா அவள் ஒரு கை என்னை வந்து காப்பாற்றியிருக்கா, அதுக்காக நான் வந்து கை மாறாதான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நானும் இந்த டைம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த வெள்ளிக்காரி வந்துடுறா. வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாசமாக ஹீரோ கிட்ட போகிறப்போ அவள் டச் பண்ண விடாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டா. அப்போ வந்து அப்படியே பாசமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் வந்து இவ்வளோ ஒருக்க எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் காப்பாற்றுறேன் தெரியுமா, ஆனால் திரும்ப இவருக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சான்னு நீங்கள் எங்கனையே சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறப்போ நம்ம அன்னிக்காரி சும்மா இருப்பாளா. வந்து கீழே ஸ்கேன் பண்ணால் அந்த ஃப்ளாஷ்பேக் வருது. பார்த்தா இவள் ஓரமாக நின்றுட்டு அடிச்சடிங்க அடிச்சிட்டு இருக்காங்க. ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிறா. நல்ல மாதிரி வந்து காப்பாற்றுற மாதிரி சீன் போட்டிருக்கா. ஆனால் பார்த்தா கடைசியில் அவங்கள அடிக்க வச்சதே இவ தான். இது நம்ம ஹீரோயின் வந்து மனசில் நினைக்க வச்சுட்டாங்க. நீ தான் அவள் இப்படி பெருமையாக பேசுகிறா, ஆனால் அவள் அடிக்கிறப்போ அந்த கார்னரில் நின்று நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா. இத்தனைக்கு அவனை ஆள் செட் பண்ணதே இவ தான் சொன்னோன்னா நம்ம ஹீரோவுக்கு தங்கச்சிக்காரிக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம். என்னது எல்லாத்துக்கும் காரணம் இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இவளை வந்து முறைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் விடு, அந்த ரூமுக்குள்ள ஒருத்தங்க கூட இருந்தே அவன் யாருன்னு சொல்லி கேட்டோன்னு நம்ம இவ்வளோ திக்குன்னு ஆயிடுது. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, அது நான் கிடையாது அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீ முதல்ல சொல்லணுன்னு. இத்தனை வருஷம் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இவளுக்காக நீங்கள் என்ன வந்து சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கிட்டே சீன் போட்டு அங்கேருந்து ஓடிடுறாளா. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவார் கண்டிப்பாக அந்த மாஸ்டர் மைண்ட்கார் நம்மளை விட மாட்டேன், நிறைய டைம் நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கான், டெத்து வரை கூட்டு போயிட்டு அவன் ஈஸியாக விடுறவன் கிடையாது, இவளை வந்து ஃபாலோ பண்ணுங்க, இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சொன்னோன்னே சரிங்கிறாங்க. வெளியே போகணும் என்ன பண்ணுற உடனே அந்த வீட்டில் எனக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு வந்து என் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேலே நான் வந்து இப்படி நடிக்க முடியாது, அவன் நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குறதுக்கு தயவு செஞ்சு வேறு வழியை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அவனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்து இவங்க 3 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா கையில் கட்டு போட்டு வர அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு போய் சொல்லி திரும்ப அதே பாடுதா. அப்புறம் இவளை பார்த்தோன்னே ஐயோ என் செல்லமே தங்கமேன்னு ஓடி போகிறாங்க, உன்னை இவ்வளோ நாள் காணமேன்னு சொல்லிட்டு மகனைத்தான் கட்டி பிடிக்கிறான்னு போய் பார்த்தா அவனை தள்ளி விட்டுட்டு மருமகனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உனக்கு நீங்கள் 2 பேரும் ஆபத்துன்னு தெரிஞ்சோன்னு எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, அம்மா நான் தான்மா எனக்கு தான் அடிபட்டிருக்கு போடாங்கிட்டுன்னு திரும்ப தள்ளி விட்டுறாங்க. அவளை சிரிக்கிறா. உனக்காக உனக்கு பாரு கிஃப்ட் வச்சுக்கன்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்து இந்த கார்டு நீ அதில் வச்சுக்கோ, அப்புறம் எங்கே உங்களோட ஃபாதர் இல்லாவை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லேன்னா ஓ அப்படியே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவரா அடுத்து இவர் வந்து அந்த இல்லீகல் சைல்டு வந்து இவங்ககிட்ட வந்து சைன் வாங்குவான். சைன் வாங்கிட்டு இவங்களை அடித்து கீழே தள்ளி மண்டையை உடச்சிருவான் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஆட்சி ஏய் நீ என்ன திரும்பி இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படி கிடையாதுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏய் திரும்ப இப்படி பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு போய் அவனை அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது நம்ம ஹீரோயின்ட்டு நெருங்கணும்னு சொல்லி பெட்டில் வந்து தண்ணி ஊற்றி சரி ஈரமாயிடுச்சு அவகிட்ட போய் கசமுசா பண்ணலான்ட்டு போகிறாரு. போய் கதவு தட்டுறாங்க. என்னோட பெட்டு ஈரமாயிடுச்சு நான் இங்கே படுத்துக்கிறேன் சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா சும்மா இருப்பாங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க வந்து இவராக போய் தண்ணி ஊற்றுனது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்களாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்படி சொல்ல நம்பிடுவேன்னு சொன்னால் இந்த கார்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் ஓகே தாராளமாக வாங்கன்னு சந்தோஷத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க.
சரி நீங்கள் உள்ளேயே படுத்துக்கோங்க, நான் கெஸ்ட் ரூமில் படுத்துக்கிறேன்னு சொன்னோன்னே, ஏன் எங்கே போகிறான்னு சொல்லி பிடிச்சி இழுத்தா ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே விழுந்துட்டார். அவர் பார்த்துட்டு என்ன இவ 2 பேரும் கண்ணும் பார்த்துக்கிறாங்க, என்ன அப்படியே பார்க்குறீங்க, இல்லை உனக்கு இந்த ஆம்ஸ் மேலே படுத்தா தான் தூக்கம் வரும்னு கேள்விப்பட்டு அதை என் ஆம்ஸ் உனக்கு தானம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, தயவுசு அங்கிட்டு போங்க அப்படின்னு திரும்ப இழுக்கிறாரு. பார்த்தா அங்கே லிப் கிஸ் ஆகிடுது. 2 பேரும் ஆழமாக கிஸ் கொடுத்துட்டு இருந்து நம்ம ஹீரோயின் பதறி அடித்து எந்திரிச்சு உட்காந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட போய் உட்காந்து உனக்கு கிஸ் வேணும்னு கேட்டு தான் தாராளமாக நானே கொடுத்துருப்பேனே, இப்படி வம்படியாக வாங்கணுமான்னு சொல்லிட்டு கிட்ட போய் கன்னத்தில் கை வச்சு கொடுக்க போகிறாங்க. ஒரு நந்தி வந்துருச்சுங்க. அவள் தங்கச்சி அண்ணா அண்ணான்ட்டு ஓடி வரா. 2 பேரும் பண்ணுறத பார்த்து கண்ணை மூட்டு என்னம்மா வேணும் உனக்கு? ஐயோ அண்ணா நம்ம செகண்ட் பிரதர் வந்து ஆபத்தில் இருக்கான், இப்போ தான் ஃபோன் பண்ண அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போயிருக்கா அப்படின்னா ஐயோ திரும்ப கிட்னியும் கண்ணும் எடுக்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயந்தங்காட்டி 3 பேர் சீக்கிரம் வாங்க போய் அவனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு 3 பேர் ஹோட்டலுக்கு ஓடுறாங்க. இப்படியே வந்தீங்கன்னா அவள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முன்னாடி போகிற சீக்கிரம் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே ஓடிடுறா. பார்த்தா அவள் வந்து அப்போ தான் கத்தி வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பாள். இதை என்னை விட்டுரு, நீ ஆம்பளைன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு இப்படின்னு தலையில் இருக்க அந்த முடியை வந்து தூக்கி கீழே போட்டுறாங்க. அதாவது அவங்க வந்து ஆணாக இருந்து பெண்ணாக பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ ரொம்ப புத்திசாலியாயிட்டா, அப்படியே இருந்தாலும் உன்னோட கிட்னி உன்னோட கண்ணு எனக்கு வேணுமே, அதுக்காக தவிர நான் லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்த போகிறப்போ அண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திடுற. பார்த்தா கரெக்டாக அவங்க அண்ணியும் கதவு திறந்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவளை ஒரே எட்டி நீ வந்திருக்கியா, நீ யார், தனியாலாம் இவனை காப்பாற்ற நீங்கள் வந்திருக்க, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காமிச்சு எனக்கு உன்னோட கண்ணு வேணுன்ட்டு குத்த போகிறப்போ ஒரே போய் அங்கிட்டு போய் உழுகுறா. என்ன சொன்னால் எங்கள் அன்னிக்குன்னு உனக்கு வேணுமா, செத்து சாவடின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ 2 பேருக்கு பயங்கரமாக சண்டை வந்து அவளை போய் போட்டு மிதிச்சிட்டாங்க. இவங்களும் வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு அண்ணா என்னை காப்பாற்றினோன்னு அந்த சுச்சுவேஷன் பார்த்தா தங்கச்சிக்காரிக்கு சிரிப்பு வந்துடுது. அடியே சிரிக்காமல் காப்பாற்றடி, மனசு இருக்க நிலைமையில நீ வேற, நானும் இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வேற புலம்புறான். சீக்கிரம் போய் கழட்டிட்டு அண்ணன்கார திட்டணுன்னு போய் கழட்டிட்டு இருக்கிறப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் கையில் தூக்கி மாறி இங்கிட்டு அங்கிட்டு துவைக்கிற துணி மாதிரி போட்டு 2 பேருக்கு ஆச்சரியமாயிருது. அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டு அப்பாடா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் உனக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போகிறப்போ அவள் திரும்ப கத்தி எடுத்து குத்த வரா. நம்ம தான் ஹீரோ வச்சு லூகி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு பார்த்தா இந்த ஆள் அவன் வந்து இவன் கத்தியில் குத்திடுறான். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே நம்ம ஹீரோயினை பதறிக்கிறா. இன்னும் இடையில வர சொல்லலான்னு போட்டு கட்டில் மேலே கிளீன் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கா. ரொம்ப அடியில் லைட்டாக தான் கீழே இப்போ ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை சொன்னானே முறைச்சிக்கிட்டு இப்போ ஒழுங்காக வர ஆஸ்பத்திரி போகலான்னு சொல்லிட்டு கையில் வந்து தூக்கிக்கிறாரு. ஐயோ எனக்கு கால் நல்லா தான் இருக்குது, இப்போலாம் தூக்கிக்காத அப்படின்னு சொன்னால் ஷட் அப் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக அவனை தோல் மேலே படுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு படுக்க வச்சா மருந்து தடவிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு தான் அவங்களோட ஆம்ஸ் பார்த்து அப்படியே தருமா, ஆம்ஸ் பார்த்து ஒரு மாதிரி ஆயிருமா, எவ்வளோ அழகான ஆம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தடவுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டு இருப்போம். இவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் கேட்குது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டோன்னா எனக்கு ஒன்று பிடிக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. இல்லையே என் மேலே உனக்கு பிடிச்சிருக்கு, உன் மனசு இருக்கிறதுல எனக்கு கேட்குதுன்னு சொன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் எப்படி உனக்கெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வச்சுக்கோனதுக்கு இல்லை இந்த கார்டில் வேண்டாம், என் மனசு நினைக்கிறது உங்களுக்கு கேட்காது தானே, நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே வந்து கொஞ்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தா அவங்க பக்கம் வந்து அதுலேயே டிஸ்டர்ப் பண்ணிடுவான். திரும்ப கிஸ் கொடுக்க போவார். லூயின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்பா என்னோட ஒய்ஃப், அவளுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து பேசணும், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னா இவனால எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து இவன் வந்துலேருந்து எவ்வளோ சண்டை தெரியுமா, பிரச்சனை தெரியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. பிரச்சனை இவனால கிடையாது, உங்களோட இல்லீகல் சைனால, அவனை பற்றி ஒன்றும் தப்பாக சொல்லாது அப்படிங்கிறாங்க. அவங்க பையனே கிடையாது, முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தொலைங்கப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க, நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுன்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, உங்களோட ஏமாற்றி சைன் வாங்கிடுவான், ஏன்னா அவன் பிள்ளையே இல்லைன்னு மனசு நினைக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாத, அவன் என் பிள்ளை தான், நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அப்படி எப்படி நம்ம என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியும், அவன் ரத்தம் சொல்லி இவனு பீத்திக்கிறான். அதுக்கப்புறம் இவ்வளோ பட்டும் உங்கள் லீகல் சைடில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிறப்ப அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு ஏயா என் பிள்ளை இவ்வளவு சொல்கிறான், நீ திரும்ப இது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெல்ட்டில் ஒரு அடி கொடுத்து அப்போல்லாம் உன்னை விட முடியாது, நீ சொன்னோன்னே நீ எனக்கு வேண்டாயா, உன்னை நான் டைவர்ஸ் பண்ணுறேன், ஒழுங்கு வீட்டு விட்டு வெளியே போங்கிறது எல்லாத்தையும் பிடிக்கிறேன் தாட்டி விடன்னு சொன்னோன்னே அவன் ஓடிடுறா. என்னம்மா அப்பா இப்போ அனுப்பிட்டீங்க இடத்துக்கு, இல்லை கிழவன் எங்கே போகிறான், அங்கே போயிட்டு லீகல் சைடுக்கிட்ட தான் போவான், அப்போ அவனை ஃபாலோ பண்ணி போய் அவன் இருக்க இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அம்மா நீ சரியான மாஸ்டர் மைண்டு தான்மா, கரெக்டாக பிளான் பண்ணுறேன்னு சொன்னா மாமியார் மருமகள் எல்லாரும் கொஞ்சிக்கிறாங்க. அப்புறம் ஃபோன் கால் வருது. பார்த்தா அவளோட லவர் கூப்பிட்றா. அட்டன் பண்ணவா, நீ என்னத்துக்கு என் மூஞ்சி பார்க்குற, அட்டன் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னா. அட்டன் பண்ணானே இப்போ உங்களுக்கு வந்து அவன் யாருன்னு தெரியணும்ல, என்னை தேடி வாங்க, நான் அவனை வந்து உனக்கு யாருன்னு காமிக்கிறேன்னு சொன்னோன்னே ஒரு ஹோட்டலில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஹீரோ பேசிட்டு தானே இருக்காரு. இந்த ட்ரிக்கெல்லாம் பண்ணி திரும்ப என்ன உங்ககிட்ட வர வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? எல்லாத்துக்குமே நீ தான் எனக்கு காரணம்னு தெரியும். ஐயோ நீங்கள் அப்போல்லாம் இல்லை, அவள் உங்கள்கிட்ட என்னென்னமோ சொல்லி உங்களை குழப்பிட்டேன், நான் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நீ என்னோடய ஷேர்ஸ்க்காக என் பின்னாடி வரதும் தெரியும், எங்கள் குடும்பத்துக்காக என்ன பண்ணேன்னு எல்லாமே தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே தெரியும்னு சொல்கிறாரு. அப்போல்லாம் இல்லைப்பா, தயவுசெய்து நான் சொல்கிறத நம்புங்கன்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் கொடுத்து கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பேர் என்ன நீ அண்ணா அவன் சொல்கிறத நம்பிடுவாங்க போலையா அப்படிங்கிறதுக்கு உங்கள் அண்ணா அதெல்லாம் நம்ப மாட்டான், பொறுமையாக வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு அப்போ அவளை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்க வில்லனும் அவளும் பேசிக்கிட்டது தெரியுது. நீ அவளை எப்படியாவது வர வந்து லேட் பண்ணு, நான் அதுக்குள்ளே அந்த கிழவங்கிட்ட சைன் வாங்கிறேன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறது ஞாபகம் வந்தோன்னே, ஐயோ உங்கள் அப்பா ஆபத்தில் இருக்கார், சீக்கிரம் போலவான்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு அவங்க நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும், அவங்க பேர் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க பேரையும் சொன்னால் அவள் அதிர்ச்சி ஆயிடுறா. அப்படி யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்து ஏன் உங்கள் அப்பா ஆபத்தில் இருக்காரு போய் ஆகுறன்னு சொன்னாலே இவ சிரிக்கிறா. எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சா? ஆனால் நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்நேரம் அந்த கிழவன் சைன் போட்டுருப்பான், எல்லா ஸ்டாக்கும் எங்களுக்கு வந்திருக்கும், இப்போ நீங்கள் இன்னும் அடுத்தரவில் தான் நிற்கணும், இது எவ்வளோ லேட்டு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஹலோ உனக்கு கொஞ்சம் கூட புரியல, போன மாதம் ஞாபகம் வச்சுக்கோ, போன மாதமே எல்லாம் எங்கள் அப்பா எல்லா ஷேரையும் என் பேரில் எழுதியாச்சு, ஸோ இனிமேல் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லிக்காரி கத்துறா. அப்புறம் வந்து ஆஃபீஸில் அந்த பையன் லீகல் பையன் அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா பல வருஷமாக நான் உங்களால் சஃபர் ஆகிருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த ஸ்டாக்கை வந்து என் பேரில் எழுதி வைங்கன்னு சொல்லி சொன்னோன்னே கையெழுத்து போட போகிறாரு. அப்புறம் தான் அந்த லூகி சொன்னதை வந்து யோசிக்கிறாரு. இவன் நம்ம பையனே இல்லைன்னு சொன்னாலே, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னாலே, சரி கேட்டு பாப்பா, அப்போ நீ என்னோட உண்மையான என் பையன் தானே அப்படிங்கிறதுக்கு, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா, கையெழுத்து போடுறா கிளவான்னு சொல்லிட்டு பிடிச்சி கம்பல் பண்ணி கையெழுத்து போட வைக்கிறப்போ, அண்ணா அப்பா இங்கே தான் இருக்காருன்னு சவுண்டு கேட்டு அவங்களும் வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க, இவங்க கண்ணில் சிக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறான், மாடியிலேருந்து கீழே இறங்கி போயிடா. அவங்க அப்பா வந்து அப்படியே மயக்கத்தில் இருக்காரு. பிடிச்சி தள்ளி விட்டதில் மண்டை உடஞ்சிருது கீழே. அப்புறம் வந்துட்டு நீ அப்பா காப்பாற்றுங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து குதிக்க போகிற, நீ போகாத, பாடி கார்டை வச்சு பார்த்துக்கலாம், நமக்கு அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிடறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அப்போ படுத்திருக்காரு, எல்லாம் ஃபேமிலி நின்றுருக்காங்க. கொஞ்ச நாள் எந்திரிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ மட்டும் இல்லாட்டி எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமா சொல்லிட்டு எல்லாருமே அண்ணி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க. யூகி ரொம்ப தேங்க்ஸ்கிட்ட ஹீரோ சொன்னோன்னா நம்ம அந்த மாமியாரும் அதுவே சொன்னோன்னா, என்னன்னு எல்லாம் திடீர்னு எங்கிட்ட இப்படி பொலைட்டாக பேசுகிறீங்க, என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு, இல்லை சொல்லணும்னு தோணுச்சு, நீ வந்தக்கப்புறம் எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ என் கூட ஏறி சொன்னதுக்கு நீ கொடுக்குற மணிக்கு எல்லாமே ஒர்த்து தான் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அவனை வந்து கண்டுபிடிச்சாச்சு, இந்த அளவுக்கு வந்துடுச்சு, நீ அடுத்து அவனோட பிளான் என்னவா இருக்கும்? ஆமாம் நம்ம கூடயே இருந்திருக்கான், அடுத்த பிளானவோ அடுத்து நம்ம எல்லாரையும் அடைக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஜின்னு சொல்லிட்டு நேரம் போகிறக்குள்ள அந்த டாக்டர் விஷயத்தில் அந்த வில்லை வந்து அவங்க அப்பா ஆஸ்பத்திரி வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கு வந்து எடுக்க வந்துட்டா. உடனே அந்த பையன் வந்து டாக்டர் இப்போ எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கணும்னா பிளான் தடப்பட்டுருச்சு. உடனே அந்த தம்பிக்கார மேலே ஊசி இறக்கிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இனிமேல் டவுட் ஆனாங்காட்டி உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தா வில்லன் தான் தெரிஞ்சிருச்சு. லூகா வந்து வில்லன், நீங்கள் அவன் போய் தம்பியை பாரு, அவன் டேஞ்சரில் இருக்கான், நான் முதல்ல இவனை போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி ஓடுறாங்க. அதே சமயத்தில் என்ன ஆகுனா, அவங்க அம்மா தங்கச்சியில் வந்துட்டு இருக்கிறப்போ அவன் வில்லிக்கறி வந்து பார்த்துட்டா, ஏய் நீயா, என் கூடவே இருந்து எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்க, நீ இதுக்காக மட்டும்தானே நீ என் கூட பழகினா, எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும்னு சொன்னோன்னே, ஆமாண்டி, அது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணனுக்கு போதை மருந்தை கொடுத்து அவள் கூட ஒன்றா இருக்க பிளான் பண்ணதும் நான் தான், அதை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், உங்கள் அன்னிக்காரி வந்து கெடுத்துட்டா. அது மட்டுமா, அன்றைக்கி உங்கள் அன்னிக்காரி எல்லாம் நீங்கள் எல்லாம் சந்தேகமாக பேடு பாடும் நினைக்கிறதுக்காக அவள் மாடியில் வந்து கை பிடிச்சி எடுத்துட்டு நானே கீழே விழுகிற மாதிரி இருந்து அவள் எல்லாத்தையும் ஃபேம் பண்ணது நான் தான் சொன்னோன்னே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்து எங்கள் அன்னிக்கிட்டே இப்படி நடந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறப்போ பாடி கார்ட்ஸ் சுற்றி வந்துடுறாங்க. வந்துட்டு அது மண்டையிலே ஒரு அடி அடிச்சிடறாங்க. அவளும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அவங்க 2 பேரையும் கடத்திட்டு போய் இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. அவன் தம்பிக்கார முடியாமல் படுத்திருக்காங்க, அவங்க அப்பனையும் கடத்தி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க ஃபேமிலியில் எங்களை எதுக்குலாம் கடத்திட்டு வந்த, நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்போ, எனக்கு யாருன்னு இப்படி சொல்லிட்டு அவங்க பையன்னு சொல்கிறப்போ, எனக்கு தெரியும்டா நீ போய் சொல்கிற, நீ அவங்க பையனே இல்லைன்னு சொன்னால், சரி உங்கள் பையன் வந்துடுவான், அதுக்கப்புறம் நம்ம கவனிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோனும் ஹீரோயினும் வந்து இவங்களை தேடுறதுக்காக வந்துட்டு இருக்கிறப்போ தான் அந்த வில்லிக்காரி வந்து ஹீரோயினை தடுத்து நிறுத்தி அங்கேயே வச்சுக்கிட்டு இவரை மட்டும் அனுப்பி வச்சிருப்பேன், ஏன்னா அவன் தான் காப்பாற்றிடுவாள். இப்போ இவனும் இங்கே வந்துடுவானா, வந்துட்டு அவள் தங்கச்சி பிடிச்சி எழுத்து இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்காட்டி இவ்வளோ கொன்னுரு அப்படிங்கிறாங்க. நானும் உங்கள் ஃபேமிலி தானே, எதுக்கு எங்கள் ஃபேமிலிக்கூட ரைட்ஸ் நீ கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க கேட்டதுக்கு, நீ போய் சொல்ல, நீ எங்கள் ஃபேமிலி கிடையாது, எல்லாமே நீ தான் பண்ண, எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து எங்கள் அண்ணியை வந்து தப்பாக ப்ரோட் பண்ணி எங்கள் ஷேர்ஸ்க்காக தான் நீ பண்ணிட்டு இருக்க, நல்லாவே தெரியும், நீ எங்கள் அப்பாவோட பையன் கூட இல்லை தெரியுமான்னு சொன்னோன்னா, இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருதா, பரவாயில்ல, சின்ன வயசுலேருந்து அவனுக்கு இந்த குடும்பத்தை கொடுக்குறேன்னு அவன் எனக்கு சொல்லியிருக்கான், ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அவர் கொடுக்காட்டி இந்த குடும்பத்தை நான் எடுத்துக்குவேன், நீங்கள் எல்லோரும் செத்து போங்க, இந்த ஷேர்ஸ் என்கிட்ட எழுதி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மொத்த குடும்பம் எனக்கு தான் சொல்லிட்டு வந்து அவன் கொல்ல போகிறாங்க.
சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு தங்கச்சி விடுடான்னு சொன்னதுக்கு இல்லை ஒழுங்கா என் தங்கச்சி விட்டுடான்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே, அப்போது அந்த சேஷனை எனக்கு எழுதி கொடு, உன் தங்கச்சி விட்டேன்னு சொல்லிட்டு மற்றவங்க அடிக்க விடுறாங்க. தங்கச்சி கொல்ல போகிறக்குள்ளே சரி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே பத்திரத்தை எடுத்துகிட்டு கிட்ட வந்துட்டு கையெழுத்து போடுக்கிறப்ப கையெழுத்து போட்டு உடனே எனக்கு இது மட்டும் தேவையில்லை, சொத்து மட்டும் தேவையில்லை, நீ செத்து போகிறதுன்னு தேவைன்னு சொல்லிட்டு கழுத்தில் ஒரு பெரிய ஊசி இறக்கிறவர். அவர் அப்படியே இந்த மேலே என்னடா போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது உன்னை பேரலைஸ் ஆகிறதுக்கு உண்டான மருந்து, எனக்கு நீ வாழவே கூடாதுடா போ சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டு வந்து அதே வீல் சேரில் உட்கார வச்சு அங்கே மலை மேலே நின்று தள்ளி விடலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து வில்லி கறி கூட்டு வந்துடுவா. ஹே ஒழுங்கு இப்படி அவனை நீ விடணும், இல்லாட்டி இவ்வளோ கொண்டுருவேன்னு சொல்கிறாங்க. லூஹி நீ வந்து நிறைய சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு இவன் சொத்து தான் வேணும், இவங்க வேண்டான்னு சொன்னோன்னே பாத்தியா இவனை போய் நீ லவ் பண்ண, உன்னையே வேண்டான்னு சொல்கிறேன் அவன் கெஞ்சறையே என்னை யாஹூ என்னை விட்டு அவளை விட சொல்லு, அப்போ தான் என்னை விடுவான்னு சொன்னதுக்கு சாரி எனக்கு சுத்து தான் முக்கியம் அப்படின்னு நம்ம வெளில சொல்லிட்டான். உனக்கு என்னென்ன பண்ணியிருக்க இவங்களுக்காக இவங்க எல்லாத்தையும் நான் பகச்சிக்கிட்டேன்னு சொன்னதுக்கு நீ எனக்காக தான் நீயாக தான் பண்ண, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, எனக்கு சொத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவன் தான் நீ இப்படி பண்ண, இவன் போகட்டும்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோயினு அப்படியே பறந்து போய் அவனை வந்து கேட்ச் பிடிச்சிட்றா. அதுக்குள்ளே அந்த பிஏ வந்து போலீஸ்லாம் கூப்பிட்டு வந்து மேலே இருக்கிறவங்கள காப்பாற்றிடுறாங்க. இவங்க வந்து கீழே நம்ம ஹீரோயின் பண்ணி நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இப்படி தைரியமாக இருக்க நம்ம வரதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகுது, என்ன இருக்குன்னு தெரியுமான்னு சொன்னால் நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்படியே கிஸ் பண்ணி ரோலிங்லேயே வராங்க. வந்துட்டு நான் பார்த்துட்டு கீழே நின்னுக்கப்புறம் ஐ லைக் யூ சொல்கிறாங்க. நான் ஹீரோயினுக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போ ஒன்று பிடிக்குன்னு சொன்னால் எனக்குலாம் ஒன்று பிடிக்காது, நீ என்ன எனக்கு வேண்டான்னு சொன்னோன்னா மனசுக்கு நினச்சிக்காரு, எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், நீ எனக்காக வந்த தேவதை, என்னோட வாழ்க்கையும் வந்த தேவதை, கண்டிப்பாக அவளை நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஹீரோயினை அதிர்ச்சி ஆகிட்டு திரும்ப அவங்களே கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. வில்லன் குரூப்ஸு ஜெயிலுக்கு போயிடுச்சு. அடுத்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து அண்ணனும் தங்கச்சி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணி மட்டும் முன்னாடி நமக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா அவன் வந்து இந்தா இதில் இருக்கிறதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், இவ்வளோ வந்து சொத்து, இது ஷேர் இந்தா சொல்லி சைன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய பணம் நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இன்னும் நிறைய வேலை கொடுக்குன்னு சொன்னதுக்காக கையெழுத்து போட்டு படிக்கக்குள்ளே என்னது உனக்கு லைஃப் லாங் வேலை செய்யணுமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்டோன்னே எல்லா ஷேரையும் உன் பேர் எழுதுற, உனக்கு பதிலாக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ எனக்கு ட்ரிக் பண்ணி நீ ஏமாத்துறதானே சொல்கிறக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அவங்கள வாய் அடைச்சிடறாங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. செம்மையான ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ப்ளீஸ் 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 மக்களே. நன்றி, வணக்கம்.